ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றீர்கள். உங்கள் நண்பர்கள், உறவுகள், உங்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தையை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் திருச்சபை எங்கும் கடந்து போகட்டும். இதை அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற இந்த அன்பின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வரும். உங்கள் அலைபேசியிலே உங்கள் இல்லங்களை தேடி வரும். இணையதளத்தின் மூலமாக கண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம்மா. எனக்கு அருமையானவர்களே, ஜெபிப்பது முன்னதாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ற வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். 1 ராஜாக்களின் புத்தகம், 1 அரசரின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை விதமாக சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் எரேமியாவாக இருக்கட்டும், எசேக்கியேலாக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவரை பார்த்து சொன்னார், எலியாவை பார்த்து சொன்னார். இதற்கு முந்தின வசனத்தில் எலியா தன்னுடைய வல்லமையின் வார்த்தையினால் வானத்து மதங்களை அடைக்கிறான். பனியோ மழையோ வானத்திலிருந்து பெய்வதில்லை என்று சொன்னார். பின்பு இவன் சொன்னிய பின்பு இவனை பாதுகாக்கும்படியா, இவனை போஷிக்கும்படியா தேவன் ஒரு சித்தம் வைத்திருந்தார். தேவ சமூகத்தில் நிற்கிற நான் என்று சொன்னார். தேவனுக்கு முன்னதாக நிற்கிற மனிதனின் வார்த்தையை தேவன் கனம் பண்ணுவார்னு சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை இவருக்கு நேரடியாய் கடந்து வருகிறது. இன்னொரு மனிதன் வந்து சொல்லவில்லை. தாவீதுக்கு நாத்தான் வந்து சொன்னார். இன்றைக்கு எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கனாய் இருந்த எலியாவுக்கு நேரடியாய் வருகிறது. எலியா எப்படிப்பட்ட மனிதன் என்று நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அவன் மாவினால், வல்லமை உள்ள வார்த்தையினால் வானத்து மேலே அடைத்தவன். வல்லமையுள்ள வார்த்தையினால் வானத்தை திறந்தவன், அக்கினி இறக்கினவன். அப்படிப்பட்ட மனிதனின் தேவனுக்கு முன்னதாக நின்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவனுக்கு நேராக கடந்து வருது. நீ இங்கிருந்து கேரித்த ஆற்றண்டைக்கு போ. அதன் முன்னதாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. அங்கிருந்து சாரிபாத்தின் ஊருக்கு போ, அங்கு நான் உன்னை போஷிப்பேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எலியா எப்படிப்பட்ட மனிதன்? வேதம் சொல்கிறது, மரித்து போன ஒரு சிறுவனை 3 முறை ஜெபித்து உயிரோடு எழுப்பினவன். மழைக்காக 7 முறை முழங்கால் படியிட்டு தன் முகம் தரையில் பட கதறி ஜெபித்தவன். ஆம், நீங்கள் நான் எப்படி ஜெபிக்கிறோம்? ஜெபிக்கின்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டு. ஜெபிக்கிற வாழ்க்கையிலே அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தானாக வரும். நீங்களும் நானும் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரட்டும். ஆம், எனக்கு அருமையானவங்களே, ஜெபிக்கும் போதே நீ இப்படி ஜெபம் பண்ணுங்க. வேதம் வாசிக்கும் போது இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை என்னோடு பேசணும். அவர் கர்த்தர் எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியான் மூலமாக எழுதி கொடுத்த வார்த்தை என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். முதலாவது, இந்த மனிதன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மனிதனாக இருந்தான். கீழ்ப்படிந்தால் கர்த்தர் பேசுவார். கீழ்ப்படிந்தால் எதெல்லாம் செய்வோம். ஆனால் கீழ்ப்படிய மறுக்கிறோம். எலியா கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது கேரி தாற்றண்டைக்கு கடந்து போனார். யார் என்னை போஷிப்பார் என்று கேட்கவில்லை. அவர் ஆயத்தப்படுத்தின காகங்கள் அவருக்கு உணவு கொண்டு வந்தது. கீழ்ப்படியும் பொழுது மேல்படியான ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கே உங்களுக்கு வருகிறது. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தது போல இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும் அப்பா. அவள் பாரத்தோடு ஜெபிக்கின்ற போது வேதத்தின் வழியாய், தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவீராக. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். அவள் கண்ணீரெல்லாம் துடைத்து தகப்பனே புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி மாற்றி ஆசீர்வதி. இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தின் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.